இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதலுக்கு காரணம் இந்த ஒரு ட்ரேடு வார் தான். அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுதான் இந்திய அமெரிக்க மோதலுக்கு மிக முக்கிய காரணமாகவே மாறி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்கா இந்தியா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மோதல் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா அமைந்த அந்த ஒரு விஷயம் என்ன, அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எப்படி பாக்ல தலையிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்தியாவுக்கு இந்த ஒரு விஷயத்தினால என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, அதை இந்தியா சமாளிக்குமா அப்படிங்கறத பத்தியும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல்ல பாத்தீங்கன்னா முதல்ல ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறது தான் பிரச்சனை, அதனாலதான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில மோதல் வெடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மோதல் போற போக்கே சரியில்லைங்க, பயங்கரமா வேற பாதையை நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்கினுடைய ஆர்மி சீஃபான அசிம் முனிர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2 முறை அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியிருக்கா அப்படிங்க. அதுலயும் முதல் முறை பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதையுமே அவர் விசிட் பண்ணியிருந்தாரு. அந்த சமயத்துல இந்திய பிரதமரான மோடியும் அமெரிக்காவுக்கு வர வச்சு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் நான் தான் பேச்சுவார்த்தையை நடத்தி வச்சேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ட்ரம்ப் ஒரு முயற்சி செஞ்சு அப்படி. ஆனா இந்திய பிரதமர் பாத்தீங்கன்னா முன்னாடி இதை ஓகே இந்த மாதிரி அசிம் முனிர் வந்திருக்காங்க, இது மாதிரி ஒரு பிளான் அமெரிக்கா கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல நான் அமெரிக்காவுக்கே வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு G20 சம்மிட்டை முடிச்சுட்டு அப்படியே டைரக்டா வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டா அப்படி. இதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில மோதல் அப்படிங்கிறது ஆரம்பமாச்சு. இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தினதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளைம் பண்ண, இல்லன்னு சொல்லிட்டு இந்தியா திரும்ப சொல்ல. ஆனா அமெரிக்க அரசாங்கம் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி அதை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த நிலைமையில தான் இப்ப 2வது முறையா பாத்தீங்கன்னா அசிம் முனிர் விசிட் பண்ணியிருக்கா அப்படி. ஆனா இந்த முறை அசிம் முனிருடைய அந்த ஒரு நடவடிக்கையே, அந்த டோன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அமெரிக்கால வேற மாதிரி இருந்திருக்குது. அமெரிக்காவில் போய் நின்றுகிட்டு இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத மிரட்டல் அப்படிங்கறதே விடுறாருங்க. இதுவரைக்கும் வேற ஒரு நாட்டில் இருந்துட்டு மற்றொரு நாட்டுக்கு எதிராக அணு ஆயுத மிரட்டல் அப்படிங்கறது விட்டதே கிடையாதுங்க. இதுதான் முதல் முறை அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அமெரிக்க அரசாங்கம் எந்த ஒரு ரியாக்ஷனோ எதிர்ப்போ எதுவுமே சொல்லல. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங் முடியலங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாக்கும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க. அதன்படி இந்த 2 நாடுகளும் இணைந்து தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. யாரு? பாக்கு கூட சேர்ந்து அமெரிக்கா. ஒருத்தன் ஃபண்ட் பண்றவன், எல்லா தீவிரவாத குழுக்களுக்கும் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஆளு, இன்னொருத்தன் அந்த தீவிரவாத குழுக்களை உருவாக்கக்கூடிய ஆளு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தீவிரவாதத்தை எதிர்க்க போறாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு காமெடி பாத்தீங்களா? அதோட நிறுத்தாம பலுச் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த ஒரு அமைப்பையும் அமெரிக்க அரசாங்கம் தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்துறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆக்சுவலா அவங்க இந்தியாவை டார்கெட் பண்றாங்களா அப்படின்னா அது தெரியாது. ஆனா அவர்களுடைய நகர்வுகள் பூராவுமே இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லைங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்தியர்கள் மத்தியில இந்த பலுச்சிஸ்தான் இயக்கத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கமும் பாக்கும் சேர்ந்து இந்த ஒரு அமைப்புக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா மேல பழி போடுறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. எப்படி பாக் அரசாங்கம் இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தை ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இந்தியா பலுச்சிஸ்தான் பிராந்தியத்துல தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியா மேல முத்திரை குத்துவதற்கான முயற்சிகள் மேற்குலக நாடுகளுடைய மீடியாக்களால மிகப்பெரிய அளவுக்கு நடத்தப்படுங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. அசிம் முனிரே பாத்தீங்கன்னா பல முறை இந்த ஒரு இயக்கம் இந்தியாவோட சப்போர்ட்டோட செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கறதையும் இங்க நம்ம நோட் பண்ணி ஆகணுங்க. சரி, அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, அது இந்தியா சமாளிச்சிடும் டிப்ளமசி மூலமா, யாரும் பார்க்க நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்கும் அமெரிக்காவும் தீவிரவாதத்துக்கு எதிராக கை கோர்க்கிறாங்க இல்லையா, அப்படி கை கோர்த்தாங்கன்னா யூஸ்வலா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு எங்கேயோ ஒரு பக்கம் தீவிரவாதத்தை உருவாக்க போறாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ ஒரு பக்கம் பிரச்சனையை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தங்க. இது ரெண்டும் தான் காரணமா இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படுறது
வைக்கிறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் பாக்குக்கு நாங்க நிதியுதவி கொடுக்கிறோம் சோ தட் அவங்க தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கு கேட்கிற பணத்தை வாரி வழங்க ஆரம்பிப்பாங்க. சோ பாக்குக்கு பணம் பெரிய அளவுக்கு கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால நல்ல முறையில செலவு பண்ண போறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயத்தை தான் பண்ணுவாங்க, தீவிரவாதத்தை உருவாக்குவாங்க. கடந்த 1990களில் இதே ஒரு விஷயம் தாங்க நடந்தது. தீவிரவாதத்துக்கு எதிராக கைகோர்க்கிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பாக்கும் கைகோர்த்தாங்க. அதனுடைய விளைவா ஆப்கானிஸ்தானுக்குள்ள தாலிபான் இயக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எதிராக முஜாஹிதீன் இயக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ அமெரிக்காவோட பணத்தை வச்சு ரெண்டு பக்கமும் தீவிரவாத குழுக்களை பாக் அரசாங்கம் உருவாக்குச்சுங்க. இதை பத்தி நம்ம ரொம்பவே டீட்டெயில்டா ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ எப்படி இந்த இயக்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி இந்தியாவுக்கு எதிராக அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அமெரிக்காவும் பாக்கும் மறுபடியும் கை கோர்க்கிறது கண்டிப்பா இந்தியாவுக்கு நல்ல செய்தி கிடையாதுங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயம் பின்னாடி நடக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. சரிப்பா, அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி பாக்குக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்றதுனால திரும்ப என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ட்ரம்பே ஒரு பதில் ஒண்ணு கொடுத்துருக்காருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல பாக்க ஒட்டி, அதாவது இந்த பலுச்சிஸ்தான் பிராந்தியம் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுக்கு கச்சா எண்ணெய் வளம் அப்படிங்கிறது இருக்குது. அதை நாங்களும் பாக்கும் சேர்ந்து மைண்ட் பண்ணி எடுக்க போறோம். அதை எடுத்து மேபி ஒரு நாள் இந்தியாவுக்கு கூட இந்த கச்சா எண்ணெயை நாங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு ட்வீட்ல சொல்லியிருந்தாரு இல்லையா. இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு அந்த ட்வீட்டோட எண்டில் இந்த மாதிரி ஒரு வசனத்தையும் போட்டு விட்டுருந்தா அப்படி. சோ மேபி இந்தியா ஃபியூச்சர்ல பாக்கிட்டு இருந்து க்ரூட் ஆயில் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி. சோ லிட்டரலா பலுச்சிஸ்தான்ல இயற்கை வளம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை சுரண்டுறதுக்கு அமெரிக்கா இப்ப முயற்சி பண்ணுதுங்க. அதை சுரண்டுறதுக்கு கண்டிப்பா இந்த பலுச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது குறுக்க தடைக்கெல்லாம் வரும். சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். சோ சைனா என்ன பண்ணுச்சு, இந்த சிபிஇசி காரிடரை இந்த பலுச்சிஸ்தான் வழியா கொண்டு போகும் பொழுது பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு சைனா ஃபண்ட் பண்ணுச்சு இல்லையா. இந்த மாதிரி அந்த குழுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வை, அதுக்கு நான் தேவையான நிதியுதவியை பண்றேன் அப்படின்னு சொல்லி அதே விஷயத்த இப்ப அமெரிக்காவும் பண்ண போகுதுங்க. நீ அவனை கண்ட்ரோல் பண்ணு, நாங்க இருக்கிற இயற்கை வளத்தை எல்லாம் சுரண்டணும் அப்படின்னு சொல்லி. சிம்பிளா சைனா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பலுச்சிஸ்தான் பிராந்தியத்தில் இருக்கிற இயற்கை வளத்தை பூரா சுரண்டி எடுக்க போறாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறுங்க. ஏன்னா ரெண்டு சைடு இருந்தும் ஃபண்டிங் வருது அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை பயன்படுத்தி அவன் பலுச்சிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறானோ இல்லையோ இந்தியாவுக்கு எதிராக ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, பாக்குக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தானை பாக்குல இருந்து பிரிக்கிறது தான். ஏன்னா பலுச்சிஸ்தானை பிரிச்சுட்டா பாக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீ போர்ட் அப்படிங்கிறதோ இல்லை சீ டு லேண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறதோ இல்லாமல் போயிடும். பாக் ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரியா மாறிடும். சோ இப்போ அமெரிக்காவும் சைனாவும் பாக்க கூட கைகோர்த்து இந்த இடத்துல இறங்கினாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த ஒரு கனவுக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமா மாறுங்க. சோ இந்த அளவுக்கு இந்த அமெரிக்கா பாக் உறவு அந்த ஆங்கிள் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்கள்ல கம்ப்ளீட்டா மாறி போயிருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்ட ஆரம்பிச்சிருக்குங்க பாக் அரசாங்கம். அமெரிக்கா சொன்னா சரி அதை நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியிலே பாருங்க, ட்ரம்ப் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கிரிப்டோ கம்பெனி அமெரிக்காவுக்குள்ள கால் பதிச்சிருக்குது. அதுக்காகவே அந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்காக புது புது பாலிசி அப்படிங்கிறத பாக் அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டாவே அவங்க டீசென்ட்ரலைஸ்டு பினான்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போற மாதிரி. யோசிச்சு பாருங்க, கம்ப்ளீட்டா அசிம் முனிர் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் சொல்ற எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி போட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே இன்னொரு கேள்வி வரும், சரிப்பா அவன் தான் அப்படி பண்றான், இந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்துல இந்தியாவாச்சும் சரி ஆமா ட்ரம்ப் தான் பண்ணாருன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போலாம் இல்லையா. அதனால ஏதோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு ஓரளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னுமே பிரச்சனையை சிக்கல் தாங்க ஆக்கும், சரி பண்ணாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான் இந்த விஷயத்துல இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தினார் அப்படின்னு மட்டும் இந்தியா ஒத்துக்குச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையில காஷ்மீர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சேன்ல, இன்னைக்கு நானே பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தலையிடுங்க. கடந்த 2016 ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த பொழுதே காஷ்மீர் விஷயத்துல தலையிடுறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத நாங்க அனுமதிக்க மாட்டோம், மூன்றாவது நாடுகளை இந்த விஷயத்துல நாங்க உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் சைனா விஷயத்துல கூட அடிக்கடி ட்ரம்ப் மூக்க நுழைக்க முயற்சி செஞ்சார், எல்லாத்தையுமே இந்தியா மறுத்துருச்சுங்க. சோ இப்போ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தான் பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையா மாத்தி எப்படியாச்சும் இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சிட மாட்டோமா
அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காருங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல காஷ்மீர் விஷயத்தையும் தலையிடுறதுக்காக. ஸோ கண்டிப்பா இந்தியா இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்திய அமெரிக்க உறவை படுகொலியை பிடிச்சி தள்ளிட்டாருங்க. 1971 அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக பண்ண நடவடிக்கையை இந்தியர்கள் மறக்கிறதுக்கே, அதுவும் முழுசா மறக்கிறதுக்கு இல்ல, பாதி மறக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50 வருஷம் பிடிச்சதுங்க. மறுபடியும் இந்தியன் அமெரிக்கா உறவு அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு பல காலம் அப்படிங்கிறது எடுத்தது. இப்போ அதை இன்னும் மிகப்பெரிய படுகொலியில் பிடிச்சி தள்ளியிருக்காரு. 1971 கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஆக்சுவலா தெரியாது. ஸோ ஃபியூச்சர்ல இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகுதான் பெரிய அளவுக்கு தெரியவே ஆரம்பிச்சது. ஆனா இப்போ எல்லாருமே லைவா பாக்குறாங்க எவ்வளவு எதிரான ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சம் கூட யோசிக்காம அமெரிக்கா பண்ணுதுங்கிறத எல்லார் மனசுலயுமே ட்ரம்ப் வந்து பதிய வச்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இதை மறக்கிறதுக்கு 100 வருஷம் என்னங்க, 1000 வருஷம் ஆனாலும் பத்தாது. இனிமேல் இந்தியா அமெரிக்காவை நண்பனா பார்க்காது, எப்ப வேண்டுமானாலும் இந்தியாவுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு எதிரியா தான் பார்க்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய அமெரிக்கா உறவு அப்படிங்கிறது இங்கிருந்து மேம்படுறதுக்கான வாய்ப்பு உண்டா, இல்ல இங்கிருந்து இன்னும் அதல பாதாளத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.